தந்தை மகன் தூய ஆவின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வசனம் தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம், இறை திருவார்த்தை 27 மற்றும் 26. அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? 27. அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நம் கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். பாருங்க, இந்த இடத்துல யோசேப்பை மீண்டும் மீண்டுமாக அவருடைய சகோதரர்கள் கொல்ல திட்டமிட்டு கொண்டே இருக்கிறார்கள். இப்போ ரெண்டாவதாக இன்னொரு ஆள் யார்? அவருடைய கூட பிறந்த சகோதரர் யூதா என்ன செய்கிறாரு? பரிந்து பேசுகிறார். யாருக்காக? யோசேப்புக்காக. இவன் நம்ம கூட பிறந்த சகோதரனாக இருக்கிறான், இரத்தத்திலும் மாம்சத்திலும் ஒன்றாக இருக்கிறானே, இவனை நாம் கொன்று போடுறதுனால, இவனை கொலை செய்வதனால, அந்த இரத்தம் மறைப்பதினால நமக்கு என்ன லாபம்? அதனால் நம்ம இவன் என்ன செய்யலாம்? அவனை விட்டு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சகோதரர்களுக்கு சொல்லுகிறான், எடுத்து சொல்லுகிறான். அப்பொழுது அவர்கள் அனைவரும் சொன்ன இந்த யூதாவினுடைய சொல்லுக்கு அடிபணிந்து அவனை கொல்வதில் நோக்கமாக இருந்தவர்கள் அனைத்து சகோதரர்களுமே மற்ற யூதா சொன்னதை கேட்டு விட்டு விடுகிறார்கள். அது மாதிரி தான் நம்ம இந்த வசனம் எதை குறிக்குதுனாக்கா, ஒரு குடும்பத்தில் எவ்வளோ பேர் ஒற்றுமை இல்லாத இருக்கிறாங்க. அக்கா தங்கச்சியிலேருந்து, அதாவது அண்ணன் தம்பிங்கள்லேருந்து, இந்த சொத்து வீடு வாசல், ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே பொறாமை. அந்த பொறாமை தான் எலும்புருக்கியாக இருக்கிறது நமக்கு. அந்த பொறாமை வருவதனால மட்டுமே நம்ம மற்றவங்கள என்ன செய்கிறோம்? அதாவது கூட இருக்கிற அக்கா தங்கச்சிங்களையும் சரி, மற்றவர்களையும் சரி, பொறாமை என்ற எண்ணம் அங்கு வருகிறது. சாதாரணமாக ஒரு கனவு கண்டு சொன்ன அந்த யோசேப்பின் மீது இந்த சகோதரர்கள் இப்படியாக பொறாமை கொண்டு இவரை கொல்ல தீர்மானிக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்தை படித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நம்ம குடும்பத்திலும் கூட இந்த மாதிரி இருந்தால் அதை நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். பாருங்கள், யூதாவும் ரூபனும் எப்படி தன் சகோதரனுக்காக பரிந்து பேசி அவனை விட்டு விடுகிறார்களோ, அதே போல் நம்ம குடும்பத்திலும் ஒரு சகோதரர்கள் ஒரு சகோதரி மாற்றங்கள் இருக்கும். எப்படி மாற்றம்? பொறாமல் இருக்கும், பலவிதமான தீய செயல்கள் இருக்கும். ஆனாலும் கூட நம்ம அவர்களுக்கு வேத வசனங்கள், அதாவது பைபிளை பற்றி சொல்லி நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவர்களுக்கு புரியாத இருக்கலாம், அதை அனைத்தையும் அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களை கடவுளுடைய விசுவாசத்தில் கொண்டு வர வேண்டும். இதைத்தான் ரூபனும் யூதாவும் அன்று செய்தார்கள். அவருடைய சகோதரனுக்கு செய்ததினால மட்டுமே அவர் ஒரு நல்ல இடத்துல போய் ஒரு பெரிய இடத்துல ஒரு அதிபதியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் ஒரு பாட்டு கூட, ஒரு நல்ல பாட்டு வந்திருக்குது. குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியில தள்ளினாலும் ஊருக்கு முன் முத்தமிட்டு அழைத்து கொள்பவரே, நீ செய்ததை நினச்சி நன்றி சொல்லுது மனசு. எத்தனையோ பாட்டிருந்தும் மனசு பாடுது புதுசு. இந்த குடும்பங்கள் அனைவருமே சேர்ந்து அவரை அதாவது யோசேப்பை குழியில் தள்ளிடுறாங்க. ஆனாலும் அவருடைய பேரன்பு, யாருடைய பேரன்பு? அப்பாவினுடைய பேரன்பு அவர் மீது இருந்ததுனால மட்டுமே அவரை காப்பாற்றி அந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய அதாவது பெரிய இடத்திற்கு அதிபதியாக நியமிக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நியமித்து இவர்கள் அனைவருமே யாரெல்லாம் குழியில் தூக்கி போட்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் பஞ்சகாலம் வரும் பொழுது
தன்னுடைய சகோதரனை நோக்கி போகிறார்கள். அந்த சகோதரன் அந்த இடத்துல இருந்து அவர் ஒரு பெரிய அதிபதியாக இருக்கிறார். இவர்கள் அனைவருமே பஞ்சகாலம் ஏற்படும் பொழுது, இவர்கள் உணவு தானியத்திற்காக போகும் பொழுது, தன்னுடைய சகோதரர்கள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கூட இவர்களுக்கு அவனை அடையாளம் தெரியவில்லை. யோசேப்புவை அடையாளம் தெரியவில்லை. ஆனால் யோசேப்புக்கு அங்கிருந்து வரக்கூடிய அந்த ஆட்கள் யார், தன்னுடைய சகோதரர்கள் என்று அறிந்து அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு உணவு தானியங்கள் அனைத்தையும் கொடுத்து ஒரு பெரிய உணவு, அதாவது டேபிள்லாம் போட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவர்களுக்கு உணவு கொடுத்துட்டு என்னை யாருன்னு தெரியுதான்னு கேட்டு ஆனந்த கண்ணீரால் அவர்கள் அனைவரையும் அரவணைத்து கட்டி முத்தமிட்டு அந்த இடத்திலே ஒன்றாக கூடி அவர்கள் சமாதானமாக உணவு அருந்துவதை நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் படித்து புரிந்து கொண்டு இதன் பிரகாரம் வாழ நாம் முயல வேண்டும். ஏனெனில் பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே நம்ம கருத்துள்ளவர்களாக படிக்க வேண்டும். கருத்து எப்படி வரும்? அப்பா கிட்ட நம்ம கேட்கணும் படிப்பதற்கு. எனக்கு இந்த வசனம் புரியல, எனக்கு இந்த வசனம் புரியும்படி நீங்கள் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஞானம் இருக்கும் பொழுது மட்டுமே நமக்கு எல்லா விதமான படிப்புகளும் படிப்பதற்கு, அறிவுகளும் கிடைப்பதற்கு நம்ம அப்பா துணையாக இருந்து நம்மளை வழி நடத்துவார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.